என் வாழ்க்கையிலே பண்ண முதல் தப்பு என்னன்னா, இல்ல முதல் தப்பு மட்டும் இல்ல, மாபெரும் தப்பு. ஒரு ஏழை குடும்பத்துக்கு நான் ரொம்ப இரக்கப்பட்டது தான். சமுதாயத்தில மேடு பள்ளம் இருக்கு. அத சரி பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக, என் பையனுக்கு ஒரு ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இப்ப நான் நடு ரோட்ல நிக்கிறேன். எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பணக்காரங்களுக்கு தான் திமிரு ஜாஸ்தின்னு. சத்தியமா கிடையாதுங்க. இந்த ஏழைங்களுக்கு, அதுவும் அழகா நல்லா படிச்சிருக்கிற ஏழை பெண்களுக்கு திமிரு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என் அனுபவத்தில் சொல்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது உங்கள் லெவலுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. உங்கள் லெவலுக்கு மீறியும் கல்யாணம் பண்ணாதீங்க. உங்கள் லெவலுக்கு கீழேயும் இறங்கி கல்யாணம் பண்ணாதீங்க. அந்த விளைவுகள் நாங்கள் அனுபவிச்சதெல்லாம் சொல்கிறோம். இதை நீங்கள் உணர்ந்து நடத்துக்குங்க. உங்கள் சரிசமமாக யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கல்யாணம் பண்ணுங்க. குறிப்பாக இந்த ஏழைங்களுக்கு மட்டும் இறக்கப்படாதீங்க. இப்போ இதெல்லாம் கேட்டிங்கல்ல, சத்தியமாக நான் சொல்லலைங்க. இதெல்லாம் நான் வெளிநாடு டூர் போன இடத்துலையும், அப்புறம் ட்ரெயினில் போகிற பல பேருகிட்ட பழகின அவங்க சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பம் இருக்குது, கஷ்டப்பட்டு அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுறாங்க பொருளாதார ரீதியாக. அப்போ தான் பையங்களுக்கு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணால் திமிரு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு ஏழை குடும்பத்தில் பொண்ணு எடுப்போம், கடைசி காலத்தில் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒரு உயர்ந்த நோக்கத்தில் பல பேர் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்த பிறகு அந்த குடும்பமே செதஞ்சு போயிடுது. இதை பல பேர் சொல்லி நான் கேட்டதை இப்போ நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். வருதுங்க, அதுங்கெல்லாம் அழகாக இருக்குது, படிச்சிருக்கு. ஆனால் பணக்கார திமிரு விட ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பணக்காரங்களுக்காக திமிரு ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க, ஏழைங்களுக்கு இருக்காங்க. நாங்கள் பல பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோன்னு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து இனிமேலுக்கு நீங்கள் உங்கள் பையனுங்க பொண்ணு பார்க்கும்போது நீங்கள் தயவுசெய்து ஏழுன்னு இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணுறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அவங்க பேக்ரவுண்டு என்ன இது, உண்மையிலேயே அவங்க அந்த இதுக்கு தகுதி ஆனாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். நீங்கள் இறக்கப்பட்ட பல பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் தகுதி, உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்களா, ஈக்குவலாக இருந்தால் கல்யாணம் பண்ணுங்கள். மேலேயும் போய் கல்யாணம் பண்ணாங்க, மேலே போனாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க தான் நேரும். கீழே போனீங்கன்னா அதை விட குடும்பமே சந்திச்சு போயிடும். ஏன்னா நான் நினைக்கிறேன், இந்த உளவியல் ரீதியாக இந்த ஏழை பெண்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன, நம்ம ஏழையாக பிறந்துட்டோம், அதனால் இவங்க பணக்கார ஆகிட்டாங்க, இவங்களை நம்ம வஞ்சம் பண்ணணும், இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. தயவுசெய்து இந்த உளவியல் துறையில் தேர்ச்சி பெற்றவங்க இதுக்கான காரணத்தை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? நான் பல பேரை பார்த்துட்டேன், அவங்க சொன்ன எல்லாமே இதுதான். பாவம், உங்களுக்கு இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணாக்கா குடும்பத்தை சதிச்சு அண்ணன் தம்பிங்களை பேச விடாமல் அப்பா அம்மாங்களை தெருவில் நிறுத்தி இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் வந்த சில சீரியல்களை பாருங்களேன். இந்த ஒரு இலக்கியான ஒரு சீரியல், அதில் ஒன்றுமே இல்லாத ஒரு பொண்ணு அந்த குடும்பத்தையே கெடுக்கிறான். இதெல்லாம் நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது ஆமாங்க இதெல்லாம் உண்மைதாங்க, சத்தியமான உண்மைங்கிறது. அதே மாதிரி மத்தியானத்தில் ஒரு 11-12 மணிக்கு ஒரு சீரியல் ஒன்று போடுறாங்க. அதில் ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாக்கா அந்த குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறான். இதெல்லாம் சமுதாயத்தில் நடக்கிற உண்மையான விஷயங்களை வச்சு தான் இவங்க
எடுக்கிறாங்க சீரியல்லாம். அப்போ இது உண்மை தானே? அப்போ இந்த ஏழைங்களுக்கு நம்ம வந்து இறக்கப்படணும்? இதெல்லாம் நான் சந்திக்கிற பல பேர் சொன்னது. இதுங்கெல்லாம் நம்ம பண்ணுற கூத்து தாங்க முடியாது. என்னன்னாக்கா, சாப்பாடு பொருளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் சரியா இல்லையா அதை தூக்கி அப்படியே குப்பையில் போடுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்து இப்போ பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும். ஆனால் இவங்க வந்து என்னமோ பான் வித் சில்வர் ஸ்பூன் மாரி வந்து சில பேர் அது உணவுப் பொருளை வீணாக்குறது, அதிகமாக ட்ரெஸ் எடுக்கிறது. அப்புறம் கிராமத்தில் இருக்கும்போது ஒன்றுமே சாதாரணமாக ஒரு 4-5 சட்டை தான் இருக்கும், 4-5 உடைகள் தான் இருக்கும். ஆனால் இதுங்க வந்து பண்ணுற அநியாயம் அக்கறை தாங்க முடியாது. அடிக்கடி ஷாப்பிங் போடுறது, அந்த பொருளை வீணாக்குறது, வாங்கின பொருளை யூஸ் பண்ணுறதில்ல, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி உங்கள் பையனுக்கு பொண்ணை தேடும் போது யோசனை பண்ணுங்கள். ஏன்னா பலவிதமான அனுபவங்கள் தொகுப்பு தான் இது. அதனால் யோசனை பண்ணி உங்கள் பையனுக்கு மாப்பிள்ளைய பொண்ணை தேடுங்க. இந்த ட்ராவலில் நான் கேட்ட அவங்களுடைய மன குமுறலை சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு 65 வயசு. இப்போ அவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம், ஒரு பையன் பிறந்த பிறகு அவங்க வீட்டுக்காரர் தவறிட்டார். இப்போ விதவை. அப்போ உள்ள அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாலும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு இந்த பையனை போதும், இவனை வளர்த்து ஆளாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. காலப்போக்கில் பையனை நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையிலையும் சேர்த்தாங்க. பையன் வந்து என்னாச்சுன்னாக்கா, அவனுக்கு வந்து முடியெல்லாம் கொட்ட ஆரம்பித்து ஒரு இளம் வழுக்கை ஆகிட்டான். அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்கும்போது இந்த ஒரு காரணத்துக்குனாலே அவனுடைய திருமணம் தள்ளி போச்சு. பொண்ணு அவங்க கேஸில் சரியாக அமையலை. இந்த நேரத்தில் அவன் அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு பழக்கம் ஆச்சு. அந்த பொண்ணு பழக்கம் ஆச்சு, காதலாச்சு. பிறகு வந்து அம்மாக்கிட்ட சொன்னால், அம்மா நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். சரின்னு இந்த அம்மா அப்புறம் அந்த பொண்ணுடைய ஊருக்கு போனாக்கா, அவங்க வந்து ஒரு குடியானவங்க, ஒரு சாதாரணமாக கூலி வேலை செய்கிற ஒரு குடும்பம். அம்மா அப்பா இந்த ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சுருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, பொண்ணு நல்லா ஓரளவு அழகாக இருக்கும். அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு என்னடா இப்படி வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டானே, அவங்களுக்கு விருப்பமே இல்லை, நம்ம ஜாதிகாரங்க என்ன சொல்லுவாங்கன்னு வெறும் தயக்கமாக இருந்தது. அதே சமயத்தில் நம்ம ஜாதிகாரங்க எவனும் தான் பையனுக்கு வந்து பொண்ணு கொடுக்கலையே, அந்த வேதனையும் இருந்தது. சரி வேணாம் சரின்னு பேசினாக்கா அவங்க கொஞ்சம் பிகு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழ்மையான குடும்பம், ஒரு வசதி இல்லாது, ஒரு கூரை வீடு, வேறு எந்த வித பேக்ரவுண்டும் கிடையாது. சரி அப்படி இப்படி பேசி கல்யாணம் நடந்தது. அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, இந்த பொண்ணுடைய அப்பா. இப்போ இந்த பொண்ணு உடைய அம்மா தனியாக அங்கே இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த பையனுடைய அம்மாவுக்கு ஒரு 5 வீடு இருக்குது. வந்து பையனை வந்து தனியாக வச்சுட்டாங்க. காலப்போகத்தில் இவங்களுக்கு உடம்புலாம் சரியில்லாத போதெல்லாம் அந்த பையன் சத்தியமாக அந்த பையன் வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை, திரும்பி பார்க்கறது இல்லை. அதே சமயத்தில் தன் மனைவியோடைய அம்மாவை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கான். இதில் ஹைலைட் என்னென்னா, ஒரு தடவை அந்த அம்மாவுடைய, அதாவது அந்த பையனுடைய மாமியாருக்கு பிறந்த நாளை வந்து கிராண்டாக கொண்டாடலாம். இது வரைக்கும் தன்னுடைய பெத்த தாய்க்கு ஒரு பிறந்த நாளை எதுவுமே அவங்க வந்து வாழ்த்தை எதுவுமே சொன்னதே இல்லை. அந்த பையனுடைய மாமியாருக்கு பிரம்மாண்டமாக விருந்தெல்லாம் வச்சு, ஊர்லேருந்து ஆளுங்கள்லாம் வர வச்சு அப்படி பிரம்மாண்டமாக கொண்டாடணுன்னா அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அந்த பக்கம் போகவே இல்லை. இந்த குறையை சொல்லி, இப்படிலாம் பசங்க இருக்காங்க, நான் மனசு தாங்க முடியல அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது, எனக்கு என் மனைவிக்கும். ஆனால் அதுக்கு பிறகு வேற ஒருத்தவங்க சொன்ன கதை ஒன்று இருக்குது, அது சொல்கிறேன். இப்போ இதுமாரி இன்னொரு கதையெல்லாம் இல்லை, உண்மையான விஷயம்.
அவங்க வந்து நமக்கு அறிமுகம் ஆனாங்க இந்த டூரில் தான். அப்போ வந்து ஒரு 2 பசங்க அவங்களுக்கு. மூத்த பையன் வந்து ஒரு நல்ல இடத்துலையே கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணி நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. 2வது பையனுக்கு வந்து சரி அந்த பொண்ணு கொஞ்சம் அவங்க வந்து டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணிச்சு. சரி இப்படி இருக்க 2வது பையனுக்கு கொஞ்சம் ஏழ்மையான இடத்துலையே கொஞ்சம் கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க வசதி குறைவான இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணாங்க. நிச்சயம் பண்ண பிறகு புடவை எடுக்க போகும்போது அவங்க சுமாரான வசதி தான். அந்த பொண்ணு வந்து 80,000 அல்லது 1,00,000 கம்மியான புடவை எடுக்கக்கூடாது அப்படின்னு பிடிவாதம் பண்ணிச்சு. என்னடா இதுன்னு சொல்லி இவங்க தான் கல்யாணத்துக்கு எல்லாமே செலவு பண்ண போகிறாங்க. சரின்னு ஒரு 75,000 ரூபாய்க்கு கல்யாணம் பட்டுப்புடவை எடுத்தாங்க. எடுத்து வந்த பிறகு அதை வந்து கல்யாணத்தோட கட்டினதோடு சரி, அப்புறமா அதை திரும்பி பார்க்கல. அந்த பொண்ணு ஏழ்மையான பிறகு ஆனால் மாதம் என்னால் இவங்க வசதி இல்லை, மாதம் வந்து ஷாப்பிங் போய் விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறம் இதை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறது. இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என்னடா இப்படி இந்த பொண்ணு பண்ணுதுன்னு. சரி ஒரு ஏழ்மையான இடத்துல பொண்ணு எடுத்து இந்த பொண்ணு வந்து அப்போ எடுக்கும்போது அதுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, சுமாரான படிப்பு தான், அது வேலைக்கு போல ஒன்றும் இல்லை. இவங்க கேட்டு தான் சரி நம்மளை வந்து பார்த்துக்கும் படுத்தாக்கா இது விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி ரீல்ஸ் போடுறதே இருந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ஒரு குறை. இப்படி ஒரு கதை இது ஒன்று அவங்க சொன்ன விவரம் இது. ஒருத்தவங்க சொன்ன விஷயம் இதை விட ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம். இந்த டூரில் போனது தான். என்னன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு பையன் பொண்ணு பார்க்குறாங்க, ஒன்றும் சரியாக அமையல. சரின்னு ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அது ஏழ்மையான பொண்ணு, வசதி கம்மியாக இருந்தது. ஆனால் உட்காந்து பேசும்போது அவங்களுடைய பேச்செல்லாம் இவங்களுக்கு பையன் வீட்டில் பிடிக்கலாங்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விட்டுட்ட பிறகு அப்புறமா பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க, சரியாக அமையல. இது ஒரு 6 மாதம் கடந்து போச்சு. இப்போ இந்த பையன் ஒரு பொண்ணை பார்த்து வேணான்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணை தான் கட்டுவேன், அதுதான் எனக்கு வேணும், அவள் கல்யாணம் பண்ணால் அதை கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணமே வேணான்னு முரண்டு பிடிக்க ஆரம்பித்தான். என்னடா இது இப்படின்னு திரும்ப அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து முதல்ல வந்து 15 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்க. கல்யாணம் வந்து நாங்கள் 50% நீங்கள் பாதி போடுங்க, நாங்கள் பாதி போடுன்னு சொன்னாங்க. இப்போ போனாக்கா எங்களால் இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசும்போது இல்லைங்க எங்களால் வந்து 10 பவுன் தான் நகை போட முடியும், கல்யாணம்னா நீங்கள் வேணால் பண்ணிங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. என்னடா என்னன்னா, இல்லைம்மா நம்மளே பண்ணிக்கலாம், நமக்கு தான் வசதி இருக்க, எதுக்கு நீ இது பண்ணிகிட்ருக்க, நம்மளே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி முடிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே உள்ளே வந்தாங்கல்ல, வரும்போது பெரியவங்க காலில் விழுங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை, கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் யார் காலிலையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு, என்னடா இது வந்த உறவினர்கள்லாம் பார்த்து மலைச்சு போய் என்னங்க இந்த பொண்ணு இப்படி, இவளுக்கும் ரொம்ப சாதாரண ஏழை குடும்பம், இப்படி அது பேசிட்டு போத அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னா பையன்கிட்ட இது பண்ண விடுமா, இது ஒரு பெரிய விஷயமா, எல்லாம் இப்போ உள்ள காலப்போக்கில் வந்து காலில் அழகில் விழுறாங்களா, வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அப்புறமா கொஞ்சம் ஏன் முதல்ல வந்து இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணோம், எல்லாம் முடிச்சுட்டு பிறகு வந்து 6 மாதம் கழிச்சு எப்படி இவன் வந்து இது பண்ணான்னு கொஞ்சம் அப்படி எப்படி விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு போனான்ல, அப்புறமா ஃபேஸ்புக் மூலிமா அந்த பொண்ணும் இந்த பையனும் அப்படியே பழகியிருக்காங்க. அப்புறமா ஃபோன் மூலிமா, அப்புறமா லவ். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, அது சமயம் ஓரளவு அழகாக இருக்கும். இதில் வந்து அந்த பையன் ரொம்ப இதாகிட்டான். இவனுக்கும் சரியாக அமையல.
இந்த பையன் நல்லா தான் இருப்பான், பொண்ணு அமையல. இந்த பொண்ணு மேலே லவ் ஆகி ரொம்ப இதாக ஆன பிறகு தான் வீட்டில் வந்து நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கெல்லாம் உடந்த யாருன்னா அந்த பொண்ணோட அம்மா. இந்த லவ் தெரிஞ்ச பிறகு ஊக்குவிச்சு நீ போ அப்படின்னு. இதுக்கிடையில் இவங்க 2 பேரும் மகாபலிபுரம், திருப்பதி இப்படிலாம் போயிருக்காங்க. இதெல்லாம் அப்புறம் விசாரணைக்கும் போது தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து சுத்தமாக மதிக்கிறது இல்லை. பையனை தனியாக கூட்டு போயிட்டு சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு அவன் கேட்குற அளவுக்கு இந்த பொண்ணு அவனை தயார் பண்ணிட்டு ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டாங்க அவங்க, அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும். இது சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ இனிமேலுக்கு இந்த ஏழை பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் நடந்த உண்மை, பல விவரங்கள். அதனால் நீங்கள் வந்து எல்லாம் முதல்ல சொன்னபோது கொஞ்சம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.